கடவுள் அப்படிங்கிற விஷயம் காலங்காலமா மனுஷங்க மத்தியில ஒரு பெரிய விவாதமாவே இருக்கு. இத பத்தி வரலாற்று ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சில முக்கியமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆரம்ப காலத்துல மனுஷனுக்கு இயற்கையோட சக்திகள், இடி, மின்னல், மழை, நெருப்பு மேல ஒரு பயம் இருந்துச்சு. தன்னை விட ஒரு பெரிய சக்தி இதையெல்லாம் இயக்குதுன்னு நம்ப ஆரம்பிச்சான். இயற்கை சீற்றங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கும் வேட்டையாடும் போது பாதுகாப்பு கிடைக்கவும் ஒரு சக்தியை வேண்ட ஆரம்பிச்சதுதான் இதோட தொடக்கம். ஒரு குரூப்பா வாழும்போது அவங்கள வழி நடத்துறதுக்கும் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரவும் கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு பெரிய டூலா பயன்பட்டுச்சு. கடவுள் இருக்காரா இல்லையா, இதுக்கு பதில் சொல்றதுக்கு 3 விதமான பார்வைகள் இருக்கு. ஆத்திகம், எவ்வளவு பெரிய உலகம், அண்டம் எல்லாம் தானா உருவாக வாய்ப்பில்லை, கண்டிப்பா ஒரு கிரியேட்டர் இருப்பாரு அப்படின்னு நம்புறவங்க. அடுத்தது நாத்திகம், கண்ணால பார்க்க முடியாத, ஆதாரங்கள் இல்லாத எதையும் நம்ப முடியாது, உலகம் உருவானதுக்கு பின்னாடி வெறும் அறிவியல் காரணங்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க. அடுத்தது அக்னாஸ்டிசிசம், கடவுள் இருக்காருன்னு சொல்லவும் ஆதாரம் இல்ல, இல்லைன்னு சொல்லவும் ஆதாரம் இல்ல, அதனால இதை உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு நடுநிலையா இருக்கிறவங்க. சரி, கடவுளுக்கு உருவங்கள் எப்படி வந்துச்சு? ஆரம்பத்துல சூரியன், நிலா, விலங்குகள், மரங்களை தான் கடவுளா கும்பிட்டாங்க. அப்புறம் தான் உருவங்கள் வர ஆரம்பிச்சுது. மனுஷன் தன்ன மாதிரியே ஒரு உருவத்தை கடவுளுக்கு கொடுத்தான். தனக்கு இருக்கிற கைகள், கால்கள், ஆனா இன்னும் அதிக சக்தியோட இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணாங்க. ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற கலாச்சாரம், அங்க இருக்கிற மக்கள் பாக்குற உருவங்களை வச்சு சிலைகளை செதுக்க ஆரம்பிச்சாங்க. கடவுளோட ஒரு குறிப்பிட்ட குணத்தை விளக்க ஒரு உருவம் தேவைப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு அறிவுக்கு ஒரு உருவம், வீரத்துக்கு ஒரு உருவம்னு பிரிச்சுக்கிட்டாங்க. கடவுள் அப்படிங்கிறது ஒருத்தரோட தனிப்பட்ட நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஆனா இத பின்னாடி இருக்கிற வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு நாட்டுல இயற்கை எப்படி இருக்கோ அதை வச்சுதான் அங்க கடவுளோட உருவமும் தன்மையும் மாறுது. எகிப்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நைல் நதி தான் வாழ்வாதாரம். அதனால தண்ணீரையும் சூரியனையும் முதன்மை கடவுளா பார்த்தாங்க. நார்வே மற்றும் டென்மார்க், அங்க பயங்கரமான குளிர். அதனால அங்க இருக்கிற கடவுள்கள் ரொம்ப முரட்டுத்தனமாகவும் போர்க்குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க விவசாயம் முக்கியங்கிறதுனால மழைக்கும் மாடுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. மேற்கத்திய நாடுகள்ல ஆபிரகாமிய மதங்கள் பெரும்பாலும் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு நம்புறாங்க. கடவுளை ஒரு அரூபமான சக்தியா பாக்குறாங்க. கிழக்கத்திய நாடுகளான இந்தியா, சைனா, ஜப்பான், இங்க கடவுளுக்கு உருவம் கொடுத்து அவரை ஒரு குடும்ப உறுப்பினரா, நண்பனா, இல்லனா ஒரு குழந்தையா பாக்குற வழக்கம் இருக்கு. மானோத்தியசம் அப்படின்னா இஸ்லாம், கிறிஸ்துவம் போன்ற மதங்கள் இருக்கிற நாடுகள்ல ஒரே ஒரு கடவுள் அப்படிங்கிற கோட்பாடு ஸ்ட்ராங்கா இருக்கு. பாலித்தியசம்னா இந்தியா மற்றும் பழங்கால கிரீஸ் போன்ற நாடுகள்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் கல்வி, செல்வம், வீரம் ஒரு தனித்தனி கடவுள் இருக்காங்க. இது அந்த ஊர் மக்களோட பன்முகத்தன்மையை காட்டுது. ஒவ்வொரு நாடும் அவங்க ஊர்ல இருக்கிற தலைவர்கள், வீரர்கள் அல்லது முன்னோர்களை கடவுளா வழிபட ஆரம்பிச்சாங்க. சைனா அண்ட் ஜப்பான், இங்க முன்னோர்களை வழிபடுற பழக்கம் ரொம்ப அதிகம். இறந்து போன தாத்தா பாட்டிகளையே கடவுளா நினைப்பாங்க. கிரேக்கம்ல அங்க கடவுள்களை சூப்பர் பவர் இருக்கிற மனுஷங்களா பார்த்தாங்க. அதாவது கடவுளுக்கும் கோபம் வரும், பொறாமை வரும்னு அவங்களோட கதைகள் சொல்லுது. சில நாடுகள்ல கடவுள் அப்படிங்கிறது வெளியில இருக்கிற ஒரு சக்தி. ஆனா கீழே நாடுகளோட தத்துவப்படி கடவுள் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஒரு உயர்ந்த நிலை. சுருக்கமா சொன்னா அந்தந்த ஊர் மக்கள் எதை சார்ந்து வாழ்றாங்களோ அதுவே அங்க கடவுளா மாறுது. இது ஒரு எவாலுவேஷன் ஆஃப் பிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கடவுள் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.